நம்மள சுத்தி இருக்கிற பல டெக்னாலஜி ஒரு சாதாரண டோஸ்டர்லேருந்து ரொம்பவே அதிநவீனமான ஒரு ஏவுகணை வரைக்கும் ரெண்டே ரெண்டு சிம்பிள் பிரின்சிபிள்ஸ்ல தான் வேலை செய்யுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த முழு விவரங்களையும் இப்ப பார்க்கலாம். சரி வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் பிரெட் டோஸ்டர், இன்னொரு பக்கம் ஒரு கைடட் மிசைல். இது ரெண்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்? ஆனா ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. பதில் இதுதான். ரெண்டுமே கட்டுப்பாட்டு அமைப்புகள், அதாவது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த வேலையை அதுங்க எப்படி செய்யுதுங்கிறதுல தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. அதுதான் ஒரு டோஸ்டரை டோஸ்டராகவும் ஒரு ஏவுகணையை ஏவுகணையாகவும் மாத்துது. சரி, இப்போ இந்த ரெண்டு சிஸ்டம்ல ரொம்ப சிம்பிளான முதல் வகைய பத்தி முதல்ல பாப்போம். இத நாம செட் பண்ணிட்டு மறந்துடுற சிஸ்டம்னு சொல்லலாம். அதாவது ஒரு தடவை கமெண்ட் கொடுத்துட்டா போதும், அது பாட்டுக்கு அதோட வேலைய செஞ்சு முடிச்சிடும். இதோட டெக்னிக்கல் பெயர் ஓப்பன் லூப் சிஸ்டம். இதை நீங்க ஒரு ஒன் வே ரோடு மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அது நேரா போய் அந்த வேலையை செய்யுது. அவ்வளவுதான், விட்ட அம்பு மாதிரி. அதோட ரிசல்ட் சரியா இருக்கா இல்லையான்னு அதை திரும்பி பார்க்கவே பார்க்காது. இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஓப்பன் லூப் சிஸ்டமோட அமைப்பு. இடது பக்கம் இருக்கிற இன்புட்ல இருந்து ஒரு கமாண்ட் போகுது. அது நடுவுல இருக்கிற கண்ட்ரோலர் கிட்ட போய் ஒரு ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுது. கடைசியா வலது பக்கம் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இந்த அம்புக்குறி ஒரே திசையில போறத கவனிங்க. திரும்பி வர்றதுக்கு வழியே இல்ல. இது ஒரு நேரான சிம்பிளான பயணம். நம்ம டெய்லி லைஃப்ல இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஒரு ஹேண்ட் ட்ரையர் கீழே கைய வச்சா காத்து வரும். ஆனா உங்க கை காஞ்சிருச்சான்னு அதுக்கு தெரியாது. நீங்க கைய எடுக்கிற வரைக்கும் காத்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம பிரெட் டோஸ்டும். நீங்க செட் பண்ண டைமுக்கு பிரெட் டோஸ்ட் ஆகும். ஆனா அது கருகிடுச்சா இல்ல இன்னும் கொஞ்சம் வேகணுமானலாம் அதுக்கு தெரியாது. இதுல இவ்ளோ குறைபாடுகள் இருந்தா அப்புறம் ஏன் இதை நாம இன்னும் பயன்படுத்துறோம்? காரணம் ரொம்ப சிம்பிள். இதோட டிசைன் ரொம்ப எளிமையானது, விலையும் ரொம்ப கம்மி, மெயின்டைன் பண்றதும் ரொம்ப ஈஸி. எல்லா வேலைக்கும் ஒரு ஜீனியஸ் தேவையில்லை இல்லையா? சில நேரங்கள்ல இந்த சிம்பிளிசிட்டியே போதுமானதா இருக்கு. ஆனா இதோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இதுல துல்லியம் இருக்காது. அதாவது அக்யூரசி கம்மி. நடுவுல ஏதாவது மாற்றம் நடந்தா அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்ள தெரியாது. இந்த ஒரு பிரச்சனைய சரி செய்யத்தான் நமக்கு அடுத்த சிஸ்டம் தேவைப்படுது. இப்போ இந்த சிம்பிளான சிஸ்டத்தை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவா சேர்த்தா போதும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மிஷின் அது செய்யற வேலைய அதுவே செக் பண்ணி ஏதாவது தப்பு இருந்தா அதுவே அதை சரி பண்ணிக்கிற ஒரு பவர் அதுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுதான் க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். இங்க ஃபீட்பேக், அதாவது பின்னூட்டம் அப்படிங்கிறது தான் மேஜிக் வார்த்தை. இந்த சிஸ்டம் அதோட அவுட்புட்டை தொடர்ந்து கண்காணிச்சு நாம எதிர்பார்த்த இன்புட் கூட அது சரியா பொருந்துதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த படத்துல அந்த கேம் சேஞ்சரை நீங்க பார்க்கலாம். அவுட்புட்ல இருந்து ஒரு புது அம்புக்குறி பின்னோக்கி வந்து இன்புட் கூட சேருது பாருங்க. இந்த ஒரே ஒரு இணைப்பு தான், இந்த ஃபீட்பேக் லூப் தான் ஒரு சாதாரண மெஷினை ஒரு ஸ்மார்ட் மெஷினா மாத்துது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன். முதல்ல நீங்க ஏசில 24 டிகிரி வேணும்னு இன்புட் செட் பண்றீங்க. அந்த சிஸ்டம் ரூமோட இப்போதைய வெப்பநிலைய, அதாவது அவுட்புட்டை அளந்து நீங்க செட் பண்ண 24 டிகிரியோட ஒப்பிட்டு பார்க்கும். ஒருவேளை வித்தியாசம் இருந்தா அது ஒரு எரர்னு எடுத்துக்கும். அந்த எரரை சரி செய்ய கண்ட்ரோலர் கம்ப்ரஸரை ஆன் பண்ணும். ரூம் வெப்பநிலை சரியா 24 டிகிரி வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்ல இருக்கிற ஏசி, ஆட்டோமேட்டிக் அயர்ன் பாக்ஸ், ஏன் ஒரு இலக்கை துரத்தி சென்று தாக்குற ஏவுகணைகள் வரைக்கும் எல்லாமே இந்த க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் தான். தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டு ரொம்ப துல்லியமா வேலை செய்யறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. வாங்க இப்போ இந்த ரெண்டு சிஸ்டம்ஸ்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்களை ஒரு நேரடி ஒப்பீடு மூலமா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா சொல்லுது பாருங்க. ஓப்பன் லூப் சிஸ்டம்ஸ் ரொம்ப சிம்பிள், செலவும் கம்மி, ஆனா துல்லியம் இருக்காது. இன்னொரு பக்கம் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்ஸ் ரொம்ப துல்லியமானது, நம்பகமானது, ஆனா அதோட டிசைன் ரொம்ப சிக்கலானது, செலவும் அதிகம். சரி, இந்த ரெண்டு சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம்? இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஓப்பன் லூப் சிஸ்டம்ல இல்லாத அந்த ஒரே ஒரு ஃபீட்பேக் லூப், அந்த ஒரு சின்ன மாற்றம் தான் இன்னைக்கு நாம பாக்குற ஆட்டோமேஷன், ரொபாட்டிக்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ்னு சொல்ற இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அடித்தளம். தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற இந்த ஒரு திறமை தான் டெக்னாலஜியோட ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி.
இன்னைக்கு ஒரு சிம்பிள் டோஸ்டரா இருக்கிற ஒரு சாதனம் நாளைக்கு பிரெட்டோட நிறத்தை சென்ஸ் பண்ணி கரெக்டான பதத்துல டோஸ்ட் பண்ணி தர ஒரு ஸ்மார்ட் டோஸ்டரா மாறலாம். உங்க வாழ்க்கையில இப்படி ஓபன் லூப்ல இருந்து க்ளோஸ்ட் லூப்புக்கு மாறப்போற அடுத்த சாதனம் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.